லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்த பொழுதும், அதன் பின்பு கவர்னர் மாளிகையில் தற்காலிக சபாநாயகர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த பொழுதும், ஆரம்பத்தில் வந்தே மாதர பாடலும், இரண்டாவதாக ஜனகணமன, மூன்றாவதாக தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்பு சில கட்சிகள் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு பேசும் பொருளாக அது மாறியது. இப்போது தமிழ்நாட்டு மக்களின் முன்பு உள்ள ஒரு கேள்வி, தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டுமா, அல்லது வந்தே மாதரம் ஜனகணமன அது பாடப்பட வேண்டுமா, அல்லது எது முதலில் பாடப்பட வேண்டும், அல்லது என்ன சட்டப்படி எது சரி? இதை நாம் இதற்கு உள்ள செல்ல வேண்டும் என்றால் வந்தே மாதரத்தின் ஒரு வரலாறு நமக்கு தெரிந்தால் மட்டும்தான் முடிவு செய்யப்பட முடியும். வந்தே மாதரம் என்பது சுதந்திர போராட்டம் மிக தீவிரமாக இருந்த பொழுது பெங்காலில் இருந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி, இவர் ஒரு டெப்டி மேஜிஸ்ட்ரேட் மற்றும் ஒரு கலெக்டராக பணியாற்றியவர். சிறந்த நாவலாசிரியர், ஒரு கவிஞர், பல முகங்களை கொண்டிருந்தார். அவர் 1882 ஆனந்த் மாத்ங்கிற ஒரு நாவல் எழுதினார். இதன் கரு என்னென்னா, 1770 பெங்கால் பஞ்சம் ஏற்படுது. இந்த பஞ்சத்தினால மக்கள் லட்சக்கணக்கான பேர் மடிகிறாங்க. உடைமைகளையும் குடும்பத்தையும் விட்டு பல இடங்களுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க. அப்படி ஒரு ஜமீன்தார், அவர் குடும்பத்தை இழந்து சொத்தை இழந்து அப்படியே மைக்ரேட் ஆகி ஊரை காலி செய்து போகிறார். அப்படி போனவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக சில சன்னியாசிகள் கலகத்தை உண்டாக்கி கொண்டிருக்காங்க. இந்த சன்னியாசிகளின் தலைவரிடம் அடைக்கலம் அடைவதாக இந்த நாவல் எழுதப்படுகிறது. அப்போ அவர் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க, நமக்கு தெரியும் இந்துக்கள் துர்கா தேவியை வழிபடுவார். நிறைய பல கடவுள்கள் இருந்தாலும் அதற்கு சிறப்பான ஒரு இடம் கொடுப்பணும். ஆனால் பெங்காலிகள் மிக மிக சிறப்பாக துர்கா பூஜை செய்வார்கள். அப்போது இந்த சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பாரத தேசத்தை, இந்தியாவை தேவியின் உருவில் நினைத்து வழிபடுகிறார்கள். அப்பொழுது பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஒரு பாட்டு அதில் எழுதுகிறார். அந்த பாட்டு தான் இந்த வந்தே மாதரம், அதாவது தேசத்தை பற்றிய ஒரு பாட்டு. இது அவர் எழுதின பிறகு இவ்வளோ பெருசாக அது வரல. இந்த நாவல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு 1896 மிகவும் புகழ்பெற்ற கவிஞரான ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கட்டாவில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இந்த பாட்டை முதன்முறையாக பாடுறார். அதன் பின்பு இது எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. சுதந்திர போராட்டம் என்றால் வந்தே மாதரம் இல்லாமல் அந்த பாட்டு இல்லாமல் இருக்காது. சுதந்திர போராட்டம் அந்த தீ மிக வேகமாக பரவியதால் பிரிட்டிஷாருக்கு இதை அடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இருந்த வைஸ்ராய் லார்ட் கர்சன் அவர்கள் 1905 பெங்கால் மிகப்பெரிய ஒரு மாநிலமாக இருந்தது. இந்த பெங்காலை பிரிப்பது என்று முடிவு செய்து இந்துக்கள் அதிகமாக இருக்கும் பகுதியை ஈஸ்ட் பெங்கால் என்றும், முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கும் பகுதியை வெஸ்ட் பெங்கால் என்றும் பிரித்தார். அந்த வெஸ்ட் பெங்கால் தான் தற்பொழுதும் பங்களாதேஷாக இருக்கிறது. பிரித்த பின்பும் 1905 நவம்பரில் இந்துக்களும் முஸ்லிம்களும் 10,000 பேர் சேர்ந்து வந்தே மாதர பாடலை பாடினார்கள். நாம் இதை மறந்துடக்கூடாது, இது முக்கியத்துவத்திற்காக. அதே போன்று இந்திய புரட்சி தாய் என்று வர்ணிக்கப்படும் ஒருவர் மேடம் பிகாஜி காமா, அவங்க சோஷலிச பார்ட்டியில் இருந்தாங்க. அவங்க ஜெர்மன் போய் பெர்லினில் நடந்த அந்த மாநாட்டில் நம்மளுடைய மூவர்ண கொடியை
பரப்பும் பொழுது அதில் வந்தே மாதரம் எழுதப்பட்டிருந்தது. இதே மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். பிரிட்டிஷார் ஒரு ஸ்டேஜில் வந்தே மாதரத்தை தடை செய்தார்கள். இந்தியா முழுவதும் வந்தே மாதரத்தை பாடினால் ஜெயில், ஃபைன். ஒரு முறை ராங்கூர் ஸ்கூலில் 200 மாணவர்கள் வந்தே மாதரம் பாடினார்கள் என்பதற்காக ஒவ்வொரு மாணவருக்கும் 5 ரூபாய் ஃபைன் விதிக்கப்பட்டது. 5 ரூபாய்னா எவ்வளவு மதிப்பு பாருங்கள். இதுபோன்று பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கல்கட்டாவில் வந்தே மாதரம் பாடுவதை ஒரு மிஷனாகவே ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையும் பெங்காலிகள் வந்தே மாதரத்தை பாடினார்கள். தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் கோரல் மில்னு ஒரு மில், வாவு சிதம்பரனார் அவர்கள் தொழிலாளர் பிரச்சனைக்காக அனைத்து தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து தெருக்குயிலும் ரோடுகளிலும் அனைத்து தொழிலாளர்களையும் கூட்டிச் செல்லும் பொழுது வந்தே மாதரத்தை தான் அவர் பாடினார். கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவருடைய கப்பலில் பறந்த கொடியில் வந்தே மாதரம் எழுதப்பட்டிருந்தது. 1932 திருப்பூர் குமரன் கொடியை கையில் பற்றி காவல்துறையினர் அடிக்கும் பொழுது அப்பொழுது கூட வந்தே மாதரம் என்று கூறிதான் அடி வாங்கி உயிரை விட்டார். அப்படிப்பட்ட ஒரு வந்தே மாதரம் சுதந்திரத்துக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக எத்தனையோ தேசப்பாடல்கள், தேசபக்தி பாடல்கள் இருந்தாலும் முதன்மையானது வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க தமிழில்? தாயே உன்னை வணங்குகிறேன், இனிய நீர், இனிய கனிகள், சந்தன மரக்காற்றின் குளிர்ச்சி, பயிர் பச்சைகளால் கருத்து தோன்றும் தாய்நாடே உன்னை வணங்குகிறேன். அழகான நிலவொளி வீசும் இரவுகளை உடையவளே, பூத்து குலுங்கும் மரங்களால் அழகாயிருப்பவளே, புன்னகைப்பவளே, இனிய மொழி பேசுபவளே, இன்பம் அளிப்பவளே, வரம் அளிப்பவளே, தாயே உன்னை வணங்குகிறேன். இதுதான் வந்தே மாதரத்தின் தமிழ் பொருள். ஸோ வந்தே மாதரம்ங்கிறது மிகப்பெரிய எழுச்சியை, சுதந்திரத்தை, உணர்வை மக்கள் மத்தியில் ஊட்டியது. பிரிட்டிஷார் நடுங்கினார்கள். நிறைய சொல்லலாம், ஒரு நாள் பத்தாது வந்தே மாதரத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். மெட்ராஸ் ஹைகோர்ட் 2017 வந்தே மாதரத்தை ஸ்கூலில் பாட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். வாரம் வாரம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மாதத்திற்கு ஒரு தடவை பாடலாம் என்று சொன்னார்கள். 2022 டெல்லி ஹைகோர்ட்டில் ஒருத்தர் மனு தாக்கல் செய்து நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமனுக்கு ஈக்குவலான இடத்தில் வந்தே மாதரம் வைக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அங்கு ஆஜரான சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பரிசீலிக்கப்படும் என்று கூறியது. அதன் அடிப்படையில் ஜனவரி 2026 அன்று தி ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு தி நேஷ்னல் ஹானர் ஆக்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு அங்கு வந்தே மாதரமும் ஜனகணமனவும் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர், லெஃப்டினன்ட் கவர்னர் நிகழ்ச்சிகளில் இருக்க வேண்டும் என்று, பாடப்பட வேண்டும் என்று சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது. அதன்படி வந்தே மாதரமும் தேசிய கீதமும் சமமான இடத்தில் உள்ளது. சரி, இப்போ அடுத்தது வருவோம். என்னது? தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டுமா, வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டுமா? சட்டப்படி என்ன? நமக்கு எல்லாமே தெரியும். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்றால் அந்த சுதந்திரத்திற்கான உணர்வை ஊட்டியதில் முதன்மையானது வந்தே மாதரம். அவ்வளோ ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு பாட்டு. ஆனால் சட்டப்படி பாடணும், பாடலைனா அல்லது அது இன்சல்ட் பண்ணால் இந்த சட்டத்தின் கீழ் 3 வருடம் ஜெயில் அல்லது ஃபைன் அல்லது போத். இது முதல் முறை. மீண்டும் அதே தவறை செய்தால் குறைந்தபட்சம் 1 வருட சிறை தண்டனை. அப்போ சட்டம் கடுமையாக இருக்குது. சரி,
இங்கே என்ன தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் எது ஃபஸ்ட், அது இந்த சட்டத்தில் சொல்லப்படவில்லை. எது ஆர்டர் 1 2 3 அது இல்லை. பாடலாம், அவ்வளோதான். தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி பாடலாம், வந்தே மாதரம் பின்னாடி பாடலாம், அல்லது பாடப்பட வேண்டும். ஆக்ட் படி முதன்மை வந்தே மாதரம், ரெண்டாவது ஜனகணமன. இது மட்டும்தான் இந்த சட்டத்தில் சொல்லப்படுகிறது. தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி சொல்லப்படவில்லை. அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள முதன்மையான அந்தந்த ஸ்டேட்டோட பாடல்களை பற்றி எதுவும் சொல்லலை. அது அப்போ இது எப்படி எடுத்துக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த நிகழ்ச்சியை நடத்திக்கணும். ஏன்னா இந்தியா என்கிற தேசத்துக்குள்ளே தான் எல்லா மாநிலங்களும் உள்ளது. ஆர்டிக்கல் 1 அரசியல் சாசனத்தின் ஆர்டிக்கல் 1 என்ன சொல்கிறாங்க? இந்தியா தட் இஸ் பாரத்ங்கிறாங்க. யூனியன் ஆஃப் இந்தியா தானே. பிரியாம்பிளில் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா தான் நம்ம சொல்கிறோம். நாம் எல்லாம் இணைந்தது தான் தேசம். தேசத்தில் முதன்மையாக எதை செய்தாலும் மக்களிடம் தேச உணர்வு இருக்க வேண்டும். தேச உணர்வு தான் அடிப்படை விஷயம். அதை தான் வந்தே மாதரம் செய்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.